கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, துதியும் தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்பிலே நாம் 7 நாட்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை ஆண்டவரோட கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நாம் யாவரும் எத்தனையோ சூழ்நிலைகளை கடந்து வருகிறோம். அதிலே நமக்கு கேள்விகள், குழப்பங்கள், தேவைகள் என 1000 இருக்கிறது. ஆனால் முக்கியமான சில காரியங்களுக்காக தேவனுடைய பாதத்திலே நாம் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறோம். அந்த காரியம் நடக்கும் வரைக்கும் நாம் அவரை கெஞ்சி மன்றாடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் பாரத்தை உணர்ந்து நமக்கு நிச்சயமாக பதில் தருவார் என்று நாம் விசுவாசிப்போம். பாருங்கள், எரிகோ துதித்து அவர்கள் 7 நாள் சுற்றி வரும்பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்ததை நாம் பார்க்கிறோம். அதே வல்லமையுள்ள ஆண்டவர் நாம் இந்த 7 நாள் துதிக்கிற வேளையிலே நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் தகர்த்தெறிவார். சத்ருவால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா கோட்டைகளையும் தகர்த்து நமக்கு வழி திறந்து கொடுப்பார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணின அதே தேவன் இன்று நமக்கும் வழி திறந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நாம் இப்பொழுது 2ஆம் நாளிலே நாம் ஏறெடுக்க போகிறதான பாடல்கள். பாடல் 1, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே என்ற பாடல் நாம் பாடுவோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த பாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போதும் நீ மகிழ்ந்து களி கூறு, விண்கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கொடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசியினில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றிடுவார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த துதியும் தீர்க்க தரிசனமும் என்ற தலைப்பிலே ஆண்டவரே 7 நாள் நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே அப்பா எங்கள் தேவைகளை, எங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவனிடத்திலே நாங்கள் விசுவாசத்தோடு கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை என்று பெர்க்மன் செய்ய பாடினது போல துதிக்க துதிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபையை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த 1/2 மணி நேர ஜெபத்திலே ஆண்டவரே துதிக்கிற வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சத்திய வார்த்தையை எங்களுக்கு தந்து ஆண்டவரே அப்பா, யார் யாரெல்லாம் ஆண்டவரே அவங்களுடைய ஜெப விண்ணப்பத்திலே இந்த நாளுக்கென்று எந்த காரியத்திற்காக பதிலை தேடி ஆண்டவரே உடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு உடைய வார்த்தை மூலமாய் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 2ஆம் பாடல், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று பெர்க்மன் செய்ய பாடலை நாம் பாடுவோம். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், நீ பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், நீ பயப்படாதே.
உன்மேலும் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேலன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன். உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தார். உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. ஏசேக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகளே. ஏசேக்கு சித்தனாய் இன்றோடு முடிந்தது மகனே. ரெகபோத் தொடங்கி விட்டது உனக்கு. ரெகபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கினேன். ரெகபோத் உனக்கு உண்டு. இது முதல் ரெகபோத் உனக்கு உண்டு. நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அறிக்கை செய்வார்கள். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். பலுகி பெருகிடுவார். இன்று பலுகி பெருகிடுவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று வாக்கு பண்ணின தேவனே, சொன்னபடியே எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் ஆண்டவரே எங்களை பராமரித்து பாதுகாக்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்பப்பட்டிருக்கிற சத்துருவின் கோட்டைகளை எல்லாம் தகர்ந்து ஆண்டவரே சுக்குநூறாய் உடைந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிசாசின் தந்திரங்களை எல்லாம் ஆண்டவரே அபத்தமாக்கி போட்டு ஆண்டவரே ஜெயக்கொடி ஓ ரிபலா ஷபரபரந்தல ரியதல கரதரபா ரிபலந்தர ரியதல கரபா. நீர் ஆவியானவர் ஆண்டவரே கொடியேற்றி அவனுக்கு விரோதமாய் ஆண்டவரே கொடியை ரிபலா ஷபரபரந்தல ரியதல கரதரபா. நன்றி நன்றி நன்றி. கொடியை அசைத்து அவனை விரட்டி அடிப்பதற்காக ரிபலா கபரபரந்தல ரியதல கரதரபா ரிபரந்தல ரியதல கரதரபரபா. கர்த்தாவே தயவு பாராட்டுக ராஜா. ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திர. ரிபல ஷபரபரந்தல ரியதல கரதரபா ரிப கபரந்தல ரியதல கரதரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. 3வது பாடல், என்னை விட்டு கொடுக்காதவர். இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே.
என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. நான் வழி மாறும் போது என்னை பாதுகாத்தினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனிரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே அப்பா கிருபையான வார்த்தைகளை ஆண்டவரே எங்கள் மேல ஊற்றும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்பி இருக்கிறவனே கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொன்னீரே அப்பா. துதிக்க துதிக்க கிருபை பெருகுவதாக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உம்முடைய தீர்க்க தரிசனமாய் நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. எங்களோடு நீர் பேசுங்க ஆண்டவரே. அப்பா யார் யாரெல்லாம் விண்ணப்பத்தோடு ஆண்டவரே தம்மை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ என் தேவனே, அவர்களோடு நீர் இடைப்படுவீராக. அவர்கள் கேள்விக்கு நீர் பதில் தரும்படியாய் செபிக்கிறோம். என்னை கேளும் என்று சொன்னீரே, அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சொந்தமாகும், ஜனங்களை உமக்கு சுதந்திரமாகவும் தருவேன் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் நடக்குது அப்பா? இப்படியே என்னுடைய வாழ்க்கையில இப்படியே நடந்துகிட்டு இருக்கே. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதோ, இதுல இருந்து விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, என் பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, நான் மீண்டுமாக உற்சாகமாய் நடப்பேனா என்று ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா அநேக சந்தேகங்களோடு கேள்விகளோடு பாரங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ஆண்டவரே. 4ஆம் பாடல். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், மகனே மகளே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராலே அன்றி நமக்கு விடுதலையும் சமாதானமும் இல்லை. பிரியமானவர்களே, தாழ்த்தி ஒப்பு கொடுத்து
அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நாம் கெஞ்சி மன்றாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே வழி ஆண்டவரே, நீரே சத்தியம், நீரே எங்களுக்கு ஜீவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எந்த மனுஷனும் மோசம் போக்குகிறான் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்து கொள்ளுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே, எத்தனையோ பேர் அத்தனையும் இழந்தவர்களாய் தனித்து விடப்பட்டவர்களாய் இருக்கலாம் ஆண்டவரே. எல்லாரும் இருந்தும் அவர்களை புரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசு ஆண்டவரே அப்படி அவர்களை இருளிலே தள்ளி தனிமைப்படுத்தி இருந்தால் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாடலை நாங்கள் பாடும் பொழுது உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நீர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நீ என்னால் அன்றி உனக்கு விடுதலை அல்ல, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்ல. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம், நீர் தருவீர் எனக்கு சமாதானம், நீர் தருவீர் எனக்கு சந்தோஷம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீ தருவீர் எனக்கு சமாதானம், நீ தருவீர் எனக்கு சந்தோஷம், நீ தருவீர் எனக்கு சமாதானம், நீ தருவீர் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தை நதியை போல பாய்ந்தோட செய்கிறவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கரத்திலே எங்களையும் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்காகவே நீர் ஜீவிக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் உலாவி கொண்டிருக்கிறீர் அப்பா. உம்முடைய ஆண்டவரே கிருபையான தீர்க்க தரிசன வார்த்தையை ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் அப்பா தியானிக்கும் பொழுது எங்கள் மத்தியிலே நீர் பலமாய் இடைப்படும்படியாகவும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரோடு நீர் பேசும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். மாணவர்களே, இந்த 2ஆம் நாளுக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வேத வார்த்தை அது ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாருங்க, நமக்கு விரோதமாய் சத்ரு எத்தனை விதமான ஆயுதங்களை அவன் உருவாக்கி அம்புகளை எய்து கொண்டே இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாக்கி ரட்சித்து நம்முடைய குடும்பத்திற்கு சமாதானத்தை தருவது அவருக்கு மிகவும் லேசான காரியம். மனுஷனை நம்பி மோசம் போகாதிருங்கள். தேவனுடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இரக்கமும் கிருபையும் தயமும் இதழாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த
அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு ஆன தீர்க்க தரிசன வார்த்தை அது ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் வேலியை போல எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வேலியாக ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் என்ன மனுஷ தந்திரங்களும் எந்த தந்திர உபாயங்களும் உருவாக்கப்பட்டாலும் ஒன்றும் வாய்க்காமற் போகும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது நான் அதை வாசிக்கிறேன். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், 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 ஆமென். ஆண்டவர் எத்தனை வாக்கு தத்தங்களை இதுக்குள்ளே மறைத்திருக்கிறார் பாருங்கள். நமக்கு விரோதமாக சத்ரு எந்த விதமான ஆயுதங்களை ஏற்படுத்தினாலும் அது ஒன்றும் வாய்க்காது. அவனை எரிகிற அக்னி அஸ்திரங்களை எல்லாம் கர்த்தர் அவித்து போடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். பாருங்க, நீ செய்யறது தப்பு, நீ பண்றதெல்லாம் மோசம், நீ தேவனுக்கு பிரியமில்லாததை செய்கிறாய் என்று நியாயத்தை சொல்றது கூட இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஒன்று நம்மளை தப்பாக நினச்சிக்குவாங்க, இன்னொன்று நமக்கு விரோதமாய் ஏதாவது காரியங்களை செய்வார்கள் என்ற பயம் மனுஷருக்குள்ளே இருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் அந்த தடையை தகர்த்து அந்த பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி ஊழியக்காரர்கள் என்று நம்மை பார்த்து அழைக்கிற தேவன் தாமே இந்த நாளிலே உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். குற்றப்படுத்துகிறது என்றால் நீ நீதியாய் நடக்கும் பொழுதுதான் மற்றவர்களை பார்த்து நீ செய்வது தவறு என்று சொல்ல முடியும். இந்த காலத்துல யார் அப்படி இருக்கிறார்? யார் உண்மையோ உத்தமமாய் இருக்கிறார்கள்? ஆனால் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இனி நீங்கள் பயப்படாம நான் தப்புன்னு சொல்ல முடியும் என்று இந்த நாளிலே உங்கள் நாவிலே ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவர் அப்படிப்பட்ட நமக்கு ஒரு திறப்பின் வாசலை நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகைக்காதீங்க. நம்ம துதித்திருக்கிறோம். எல்லா கோட்டைகளையும் தகர்த்து எறிந்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். குற்றம் செய்கிறவர்களை, தவறு செய்தவர்களை கண்டித்து உணர்த்தத்தக்கதான ஒரு பலத்த அதிகாரத்தை தம்முடைய ஊழியக்காரர்களாகிய நமக்கு அவர் இந்த நாளிலே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது நமக்கு சுதந்திரம் என்று சொல்லி இருக்கிறார். பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ வேண்டாம். ஆண்டவர் நம் பட்சத்திலே இருந்து நம்மை கண்ணோக்கி பாதுகாத்து வழிநடத்துவார். God bless you.